ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்டி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ரிவ்யூஸ் வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் டேபிள் ஃபேன் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா, வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா பழைய இரும்பு கடைக்காரவங்கள்ட்ட போட்டுருவோம், இல்லைன்னா குடோனில் தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி இந்தமாதிரி தூக்கி போடாத எப்படியெல்லாம் நமக்கு ரியூஸாக யூஸ் பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது கிச்சனுக்கு நிறைய ரியூஸ்க்கு யூஸ் ஆகுது. 10 ரீயூஸ் ஐடியாஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்போ பாத்திரம் விளக்கி வைக்கிற கூடை மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கிளாஸ்லாம் கிட்ட அப்பப்போ நம்ம சமைச்சதும் உடனே பாத்திரம் கழுவுறவங்களுக்கு இந்த கூடை போதும். அந்த அளவுக்கு பாத்திரம் இதில் அடுக்கி வைக்கலாம். பாருங்கள், எல்லா பாத்திரத்தையும் கழுவி நான் வச்சே காட்டுறேன் பாருங்கள். கிளாஸ்லாம் பாருங்கள், 5 கிளாஸ் கழுவி வச்சுருக்கேன். தட்டு ஒரு 3-4 தட்டு கழுவி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இந்த ஃபேனில் இன்னும் கூட பாத்திரங்க நீங்கள் கழுவி வைக்கலாம். அந்த அளவுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பாத்திரம் கழுவி வைக்கிற கூடையாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடியில் தண்ணியெல்லாம் கூட வடிஞ்சிரும். நம்ம பாத்திரம் விளக்குற கூட காசு போட்டு வாங்குற மாதிரியே தான் அடியில் இதில் தண்ணியெல்லாம் வடிஞ்சிருது பாருங்கள். ஸ்பூனுக்காக ஒரு கிளாஸ் வச்சுட்டு அதில் நீங்கள் விளக்கி போட்டிங்கன்னா பாருங்கள், ஸ்பூனுக்காக தனியாக ஒரு கிளாஸ் வச்சுட்டு அதில் நீங்கள் ஸ்பூனெல்லாம் விளக்கி போட்டிங்கன்னா எடுத்து வைக்கும்போது ஈஸியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும். இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் கிச்சனில் ஹூக் மாட்டி இந்த மாதிரி எடுத்து மாட்டிடலாம் பாருங்கள். இடமும் நல்லா சேவ் ஆகுது. பெரிய கூடைனா வைக்க முடியாது பாருங்கள். இது வந்து தக்கையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஓரமாக நம்ம இந்த மாதிரி ஹூக்கு போட்டு நீங்கள் மாட்டி தொங்க விட்டுடலாம். இடமும் அதிகமாக நமக்கு தேவைப்படாது. இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான போது மறுபடியும் எடுத்து நம்ம வச்சு பாத்திரம் விளக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா நான் கிச்சனுக்கு பாருங்கள் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் தான். எண்ணெய், மிளகாய்த்தூள், டீ தூள் எல்லாமே வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா கீழே பாருங்கள், அந்த பர்னர் மாதிரி நம்ம பாத்திரம்லாம் சமைச்ச பாத்திரத்தை எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பர்னர் அடியில் கொடுத்துட்டு நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சுற்றி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி 2 ரெக்கை இருந்தால் கூட நடுவில் ஏதாவது பாக்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒட்டினீங்கன்னா மேலே ஒரு ரேக்கு கீழே ஒரு ரேக்கா 2 ரேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட ஒரு ரெக்கை தான் இருக்குது. வாங்க அடுத்த ஐடியா என்ன பார்க்கலாம். ஐடியா நம்பர் 3 பாருங்கள். ஃப்ரூட்ஸுலாம் கழுவி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காய்கறிகள், ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி கழுவி வைக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்ச பிறகு மறுபடியும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் கழுவி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியும் காய்கறிகள் கழுவுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். நிறைய ரியூஸ்க்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாங்க நெக்ஸ்ட் ஐடியா நம்ம என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மாடியில் ஏதாவது காய வைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிளகாய் இந்த மாதிரி பெரிய பொருளாக இருக்கிறத காய வைக்கிறதுக்கு நீங்கள் மாடியில் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பொருளாக இருந்தால் அடியில் நியூஸ் பேப்பரு இல்லை ஏதாவது ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே நீங்கள் காய வைக்கலாம். இப்போ மல்லி அந்த மாதிரி சின்ன பொருளாக நீங்கள் காய வைக்கணும்னா அடியில் நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாம். இல்லைனா காட்டன் கிளாத் ஏதாவது அடியில் போட்டுட்டு நீங்கள் காய வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் மிளகாய் காய வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பொருட்கள் ஏதாவது காய வைக்க கூட நீங்கள் மாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வத்தல்லாம் போட்டிங்கன்னா இதில் நீங்கள் போட்டு காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ அளவு இந்த அளவில் நீங்கள் காய வைக்கலாம். அந்த அளவு பெருசாக இருக்குது பாருங்கள். ஃபேனோட அந்த மேல் ரெக்கை தான் வேஸ்டானதை நம்ம தூக்கி போடாத எவ்வளோ ரியூஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே பிடிக்காத ஒரே வேலை கிச்சனில் கீரையை கட் பண்ணிவிட்டு அலசிட்டு எடுக்கிறது தான். ஏன்னா எல்லா காய்கறிகளுமே ஈஸியாக கழுவிடும். கீரை மட்டும் மண்ணெல்லாம் நிறையா இருக்கிறதுனால ஒரு 4-5 டைம் கழுவுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கழுவும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து கீரையோட கட்டில் லாஸ்ட்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாளியில் போட்டு நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஃபேனில் நல்லா வச்சிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அப்படியே எடுத்து நீங்கள் கீரை கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடியில் பர்னர் இருக்கிறனால தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிரும். லிவிங் ரூம் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். வேஸ்ட்டாக இருக்கிற பிளேட்டை வச்சு எப்படியெல்லாம் ரியூஸ் பண்ணலான்னு வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரையில் நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை, நான் இப்போ வந்து கருவேப்பிலை தான் காய போட்டிருக்கேன். நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் உருவி பாக்ஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செடி ஏதாவது தொட்டியில் வைக்கணுன்னா கல், மரக்கட்டை அந்த மாதிரிலாம் நிறைய குப்பையாக இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி சலிக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். நாங்கள் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மண்ணில் தான் சலிச்சு காட்டுறேன். இந்த மாதிரி சலிச்சுட்டு நீங்கள் வாளியில் அள்ளி சின்ன தொட்டியில் மண் அள்ளி வச்சு நீங்கள் செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக அந்த குப்பையெல்லாம் தனியாக நம்ம எடுத்துட்டோம். இந்த மாதிரி சலிக்கிறதுக்கு கூட நீங்கள் தோட்ட வேலைக்கு கூட நீங்கள் நிறைய ரியூஸ்க்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
தோட்டத்தில் இதை ஒரு ஸ்டாண்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற தண்ணி பைப்பை நடுவில் குழி பறித்து பைப்பை நட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கூடையை நீங்கள் வச்சிங்கன்னா ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். அதில் போய் நீங்கள் பொருட்கள்லாம் ஏதாவது கூட திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நான் வச்சு காட்டியிருக்கேன். பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாத. பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. கொய்யாப்பழம் இருக்குது, பப்பாயா இருக்குது. இது பாருங்கள், பன்னீர் ஆப்பிள் எவ்வளோ பழம் பழுத்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக ரெட்டாக செம்மையாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரிஜினல் ஆப்பிள் தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த செடி வாங்கிட்டு வந்து வச்சோம். ஆனால் இது வந்து பன்னீர் ஆப்பிளாக இருக்குது. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில டைம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ஒரு சில டைம் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தோட்டத்தில் பறிக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் தோட்டத்தில் கொய்யாப்பழம், பப்பாளி நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி பெரிய கூடையாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் பறிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். முருங்கைக்கீரை, இந்த மாதிரி கீரைகள்லாம் பறிக்கும்போது கூட பறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பறிச்சுட்டு தோட்டத்திலே பைப் இருக்குது, அங்கேயே கூட கழுவிட்டு நம்ம வச்சோன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்கு எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி சாப்பிடலாம். சமைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும் பாருங்கள். வீட்டுக்குள்ளே ஈரத்தோடு எடுத்துகிட்டு வர தேவையில்ல. நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். இந்த ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது. பைப்பு வேஸ்ட்டாக இருக்கிற பைப்பை குழி தோண்டி புதைச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டாக நம்ம யூஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் ஒரு மரம், பப்பாளி மரம் தான், பாதிலே அப்படியே காற்றுல கட்டாயி விழுந்துருச்சு. அதில் தான் நான் ஸ்டாண்டாக உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு டப்பாவை கவுத்துட்டு அதுக்கு மேலே பாருங்கள் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிளேட் அப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் பழங்கள், காய்கறிகள்லாம் பறித்து போடுறதுக்கு ஸ்டாண்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டில் வச்சுட்டா தோட்டத்திலே நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போல்லாம் பறித்து கூட வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுன்னு தேவையில்ல. தோட்டத்திலே இது ஒரு கூடை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கீரை பறிக்கும்போது, காய்கறிகள், பழங்கள் பறிக்கும்போது இந்த கூடையை எடுத்து கூட எல்லாத்தையும் பறிச்சுட்டு தோட்டத்திலே கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே எங்கள் தோட்டத்தையும் காட்டுறேன். பன்னீர் ஆப்பிள் உங்ககிட்ட காட்டினேன் பார்த்தீங்க. இப்போ வந்து கொய்யா மரம் தான் காட்டுறேன். சின்ன சின்னதாக நிறைய பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். நிறையா இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக காய் காய்க்குது. செம்பருத்தி வச்சுருக்கோம், மல்லிகை செடி வச்சுருக்கோம், கற்றாழை, மருதாணி, கருவேப்பிலை எல்லாமே வச்சுருக்கோம். பாருங்கள், இது மட்டும் கொஞ்சம் செங்காயாக இருந்தது, அதனால் பறிச்சிட்டேன். இந்த மாதிரி தோட்டத்துக்கு கூட நம்ம எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போட பொருளில் எவ்வளோ ரீயூஸ் நம்மளுக்கு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீயூஸ் ஐடியாஸில் எந்த ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், அரளிப்பூ தான் எப்போதும் டெய்லியுமே நாங்கள் சாமிக்கு பறிப்போம். கேரி பேக்கில் கையில் வச்சுக்கிட்டே பறித்து போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு கையில் கேரி பேக்கு, ஒரு கையில் பூ பறிக்கிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா பெரிய கூடையாக இருந்ததுன்னா கீழே அப்படியே வச்சுட்டு கூட நம்ம பறித்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ பூ பறித்து காட்டுறேன் பாருங்கள். சின்ன பூவாக இருந்தால் அந்த ஹோலில் கீழே விழுந்துடும். இது பெரிய பூவாக இருக்கிறதுனால பறிக்கிறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த கூடை போய் கூடையை பக்கத்தில் வச்சுட்டு எல்லா பூவையும் பறித்து அந்த கூடை ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக நம்ம கட்டி கூட வீட்டில் வந்து உட்காந்து கட்டி கூட நம்ம சாமிக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் பறிக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பறித்து காட்டுறேன் பாருங்கள். எப்பொழுதுமே இந்த பூ தான் பறித்து நாங்கள் கோவிலுக்கும் கட்டி எடுத்துகிட்டு போவோம், வீட்லேயும் சாமிக்கு வைப்போம். பாருங்கள், இந்த ஃப்ளவர் கூடையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா, இது ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். மழை காலத்திற்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான். ஃபேனுக்கு கீழே நான் வந்து கட்டி விட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். எத்தனை கிளிப் வேணுமோ, நான் வந்து சும்மா இப்போ வந்து ஒரு 5, 6 கிளிப் தான் உங்களுக்கு கட்டி காட்டியிருக்கேன். இதில் வந்து சுற்றி வந்து ஒரு 15 கிளிப் வரைக்குமே நீங்கள் கட்டி தொங்க விடலாம். உள்ளுக்கு கூட ஒரு 10 கிளிப்பு நீங்கள் கட்டலாம். உங்கள் பிள்ளைங்களோட சாக்ஸு, கர்ச்சிப்பு அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை ஃபேனுக்கு அடியில் இந்த மாதிரி கட்டி மழை சீசனில் காய விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். மழை சீசனில் யூனிஃபார்ம் காய வைக்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், செவரில் இருக்கிற ஒரு ஆணியில் தான் நான் இப்போ வந்து இந்த ஃபேனை மாட்டிக்கேன். இது நிறைய டெக்கரேட் பொருள் கூட இதில் நம்ம மாடலாக நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சாமி ஃபோட்டோ நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் நீங்கள் முகம் பார்க்குற கண்ணாடி கூட அட்டாச் பண்ணி இன்னும் சுற்றி டெக்கரேட்டாக நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு கூட நீங்கள் அலங்கரிக்கலாம். நான் வந்து மணி பிளான்ட் தான் சும்மா உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன் ஒரு ஐடியாவுக்காக. நீங்கள் ஃப்ளவர்லாம் கூட நிறையா உங்களுக்கு என்னென்ன க்ரியேட்டிவிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்து அலங்கரிச்சிக்கலாம். வாங்க லாஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்துடலாம்.
உருளைக்கிழங்கு, வெங்காயம்லாம் எப்போதுமே நம்ம காத்தோட்டமா தான் வைப்போம். அந்த மாரி அடியில பேப்பர் போட்டுட்டு காத்தோட்டமா வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டா உடைஞ்சு போன ஏதாவது ஸ்டூல் நம்ம வீட்ல இருந்தா கூட தலைகீழ கவுத்து வச்சுட்டு, மேல காய்கறிகள், கீழ ஃப்ரூட்ஸ்ன்னு உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு புடிச்சிருக்கா என்னன்னு கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.